விருந்து எஜமா. இருந்தா யாருக்கு எதுக்கு? காரணம் இல்லாம விருந்துங்க. காரணம் இல்லாம இருந்தா? ஆமா, நீங்களே எச்சரை ஏதியா பிளேட்ல சாப்பிட போனா தான் உள்ள இருப்பாங்க. இப்ப உங்களுக்கு என்ன சோறு வேணும்? போங்க, இது உங்களுக்கு தான். ஐயோ, மேனேஜர், வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்? என்ன அக்கிரமம் அது? என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நான் விருந்து கொடுத்துட்டு இருக்கேன். இந்த பிச்சைக்காரங்களை எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்தீங்க? எதுக்கு விருந்து? பர்த்டே. நான் போன மாதம் போனது பூவா பிறக்கிறேன். நான்சென்ஸ், எனக்கு இல்ல. என்ன இருக்கு? பேலாவுக்கு. பேலாவா? அமையாதவன். அங்க பாருங்க. அப்படி ஒரு பேமெண்ட்னா பேலா? ஓஹோ, நாய்க்கு பர்த்டேயா? மிஸ்டர், செலவழிக்க காசு இருக்குது, திங்கிறதுக்கு ஒரு கூட்டமே இருக்குது. நாய்க்கு என்ன, பூனை எலி மூட்டை பூச்சி கூட பர்த்டே கொண்டாடுவோம். அத கேட்க நீ யாரு? நானா? இந்த வீட்டு எஜமானி இருக்காங்களே, அவங்களுடைய கணவன். அந்த உறவுக்காக இந்த பஞ்ச கூட்டத்தை அழைச்சிட்டு வந்து எதுக்காக கலாட்டா பண்றீங்க? பஞ்ச கூட்டமா? இவங்கதான் என் சொந்தக்காரங்க. இந்த பாஸ், இவர் யார் தெரியுமா? என் தாய் மாமா. இந்த பெரிய மனுஷன் தான் என்னுடைய சித்தப்பா, தெரியுதா? இவர்தான் நாட்டாமக்காரன். இவங்களெல்லாம் உடனே போகுதுங்களா இல்லையா? ராணி, அந்த பொல்லாதவங்க சாப்பிட்டா உதவுதான் உன்னை வாழ்த்தும். இந்த இல்லாதவங்க சாப்பிட்டா அவங்க உள்ளமெல்லாம் உன்னை வாழ்த்தும், தெரியுமா? சாக்கடைக்கு பக்கத்துல வாழ ரெண்டு பஞ்ச பரதேசிங்க என்ன ஒண்ணு வாட்டு தேவையில்லை. இந்தாமா போறீங்களா இல்லையா? அடியாத்தி ஆத்தி, அடியாத்தி யாருக்கு நீ பேத்தி? உன் ஆணவத்தை மாத்தி இந்த ஏழைகளை ஏறெடுத்து பாரம்மா ராஜாத்தி, பாரம்மா ராஜாத்தி. அடியாத்தி யாருக்கு நீ பேத்தி? உன் ஆணவத்தை மாத்தி இந்த ஏழைகளை ஏறெடுத்து பாரம்மா ராஜாத்தி, பாரம்மா ராஜாத்தி. அடக்கமின்றி நடப்பதுதான் நாகரீகமோ? பிறரை அடக்கி ஆள நினைப்பதிலே உனக்கு மோகமோ? சையா சப்பாண்டி ஒண்டி மட்டங்கிரி பப்பாண்டிங்கிரி பிம்பி. அடக்கமின்றி நடப்பதுதான் நாகரீகமோ? பிறரை அடக்கி ஆள நினைப்பதிலே உனக்கு மோகமோ? படித்திருந்தும் பண்புகளை மறக்கலாகுமோ? பண போதையிலே எளியவரை வெறுக்கலாகுமோ? அடியாத்தி ஆத்தி, அடியாத்தி யாருக்கு நீ பேத்தி? உன் ஆணவத்தை மாத்தி இந்த ஏழைகளை ஏறெடுத்து பாரம்மா ராஜாத்தி, பாரம்மா ராஜாத்தி. அருமையிலும் அருமையாக பிறவி கிடைக்குது, அதில் கருணை உள்ள மனிதரைத்தான் பெருமை அணைக்குது. பாண்டி ஒண்டி பாண்டிங்கிரி பப்பா டெங்கிரி பிம்பி. உருட்டு கண்ணும் மிரட்டு சொல்லும் தரத்தினை குறைக்கும் ஒன்றை உருப்படியாய் செய்து வைத்தால் சரித்திரம் பிறக்கும். அடி ஆத்தி ஆத்தி.
செய்தவனோ ஆட்டத்தை முடித்தான், இங்கே அன்பு வழி நடந்தவனோ நாட்டினை பிடித்தான். அதிகாரம் செய்தவனோ ஆட்டத்தை முடித்தான், இங்கே அன்பு வழி நடந்தவனோ நாட்டினை பிடித்தான். இது உழைப்பவரின் பொற்காலம் உலக ஏட்டிலே, உழைப்பவரின் பொற்காலம் உலக ஏட்டிலே, இனி எத்தர்களின் வருங்காலம் குப்பை மேட்டிலே. அடி அத்தி அத்து, அடி அத்தி, யாருக்கு நீ பெத்தி உன் ஆணவத்தை மாத்தி இந்த ஏழைகளை ஏறெடுத்து பாரம்மா ராஜாத்தி, பாரம்மா ராஜாத்தி. சையான் சப்பாண்டி ஓண்டி மா டங்கிரி பப்பா டிங்கிரி பிபி, 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 சையான் சப்பாண்டி ஓண்டி மா டங்கிரி பப்பா டிங்கிரி பிபி. ஏன் நீ வர சொல்லியாமே? ஆமா, நான் உங்களை கூப்பிட்டதுக்கு காரணம் நீ செய்ததெல்லாம் தவறுன்னு என்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக இருக்காதுன்னு நிச்சயமா எனக்கு தெரியும். ஏன்னா இவ்வளவு சீக்கிரம் நீ அந்த அளவுக்கு ஒழிந்திருக்க முடியவே முடியாது. ஆல்ரைட், நான் உங்களை எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்? சொத்துக்காக. அந்த சொத்து எனக்கு ஏன் தேவைப்பட்டது? உன் சுகத்துக்காக. அந்த சுகம் எனக்கு கிடைச்சதா? அது உன் மனசை பொறுத்த விஷயம். என்ன பொறுத்த வரைக்கும் நான் எந்த சுதந்திர வாழ்க்கைக்காக இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேனோ அது எனக்கு கிடைக்கல. ஆஹா, ரொம்ப சந்தோஷம். நீங்க திரும்பி வந்ததால என் மன அமைதியே அழிஞ்சு போச்சு. அது ஏன் குத்தமா? ஒரு நிரபராதிய பலி வாங்க அந்த தூக்கு மேடைக்கே விருப்பம் இல்லை. நான் என்ன செய்வேன்? அப்பா, எந்த ஆணுக்கும் அடிமையாக மாட்டேன்னு நான் செய்த சபதம் என்ன பார்த்து சிரிக்குது. குட் நியூஸ். என் முகத்துல காரி துப்புது. பேட் நியூஸ். என் மன போராட்டத்துக்கு முடிவே இல்லாம போயிடுச்சு. ஏன் இல்ல? அருமையான முடிவு இருக்கே. என்ன அது? நீ திருந்தவா? நான் செய்யறது தவறா இருந்தா இல்ல திருந்தத பத்தி பேச்சு. அப்ப சரி, நீ திருந்த மாட்ட, உன்னை திருத்த வேண்டியதுதான். அந்த சிரமத்தை நான் யாருக்கும் தர மாட்டேன். நீ தரமாட்டேன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நானா எடுத்துக்கிட்டேன். அந்த முயற்சியில ஒண்ணுதான், நாளைக்கு பிறந்த நாள் விழா கொண்டாடினியே, அன்னைக்கு நான் நடந்துகிட்ட முறை. ஏறாது எச்சல் இலைக்காக நாயோடு மனிதன் போட்டு போடுறான். அந்த நாய்க்கு விழா கொண்டாடுறியே, இது அதுக்குமா? அதுக்காக அத்தனை பேருக்கு மத்தியில என்ன அப்படித்தான் அவமானப்படுத்துறதா? உன்னைக்கு அவமானப்படுத்தேன். உன்னை போல ஏமாளி கிடைக்க மாட்டாங்களான்னு அடைவாங்களே அந்த தண்ட சோத்து பசங்களுக்கு புத்தி சொன்னேன். நிறுத்துங்க, அப்படி எல்லாம் பேச உங்களுக்கு உரிமை கிடையாது. அப்படியே சட்டப்படி எனக்கு அந்த உரிமை இருக்கு. அதாவது நானும் காமம். அந்த உறவை முறிக்கத்தான் உங்களை பழைச்சிருக்கேன். என்ன சொல்ற? இந்தாங்க. என்னது? பத்திரங்கள். பத்திரமா? ஆமா, அப்பாவோட உயில்படி உங்களுக்கு சேர வேண்டிய பாதி சொத்துக்கான பத்திரங்கள். பிடிங்க. மகளே, இன்னும் பால் கூட சாப்பிடலையா? தொடாதீங்க. அந்த அப்பம் போடலாம், முதல்ல பால் சாப்பிடு. விடுங்க, விடுங்க. பால் சாப்பிடு. முடியாது, என் கூட உட்கார தகுதி கூட உங்களுக்கு கிடையாது. வேண்டாம், நான் நிக்கிறேன், நீ உட்காரு. இந்தா சாப்பிடு. நீங்க தொட்டத கூட நான் சாப்பிட மாட்டேன். இந்தாங்க, இந்த பத்திரத்தை எடுத்துக்கிட்டு வெளியே போங்க. இனிமே உங்களுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. நம்ம ரெண்டு பேருக்கு மத்தியில இன்னையோட கணக்கு தீண்டது. ராணி, குடும்பம்ங்கிறது கூட்டல் கழித்தல்ல காய்க தீக்கிறதுக்கு. அது ஒரு கோயில். போத உங்க உபதேசம், போங்க வெளியே. முடியாது. விரும்பியோ விரும்பாமையோ நம்ம கல்யாணம் நடந்து போச்சு. நீங்க தான் என்ன தொட்டது கூட கிடையாது. உன் விருப்பத்துக்கு விரோதமா தொட வேண்டாம்னு நினைச்சேன். அது ஒரு குத்தமா? இன்னும் என் முன்னால அடிக்கிறீங்களே, அதுதான் குத்தம். போங்க வெளியே. போக மாட்டேன். போக மாட்டீங்க? நிச்சயமா போக மாட்டேன். சுட போறியா? சுடு. மனைவியினுடைய கையால் சாகிற பாக்கியம் யாருக்கும் கிடைக்காது. நடக்கட்டும். இல்ல, லட்சியத்தோட வாழ முடியாதுன்னா என்னையே சுட்டுக்க போறேன். என்ன பேசுறான்? வேண்டாம், விடு. முடியாது. என் சாவை தடுக்கிற உரிமையை கூட ஒரு ஆணுக்கு தர மாட்டேன். லட்சியத்துக்காக செத்தாங்க பேராத எனக்கு நிலைக்கட்டும். என்ன நிம்மதியா வாழத்தான் விடல, சாக வாக்க விடக்கூடாது. நீ சாகக்கூடாது ராணி. என்ன, உன்னை போல பெண்களுக்கு நீ ஒரு பாடமா இருக்கணும். நில்லுங்க. பத்திரம். ஓஹோ,
கணக்கு ஒழுங்கா தெரியும் இல்லையா? ஆமா. ராணி, சில குழந்தைகளுக்கு நெருப்பு சுடும்னு சொன்னா கேட்காது. தொட்டு பார்த்து அனுபவிச்ச பிறகுதான் புத்தி வரும். பாவம், நீ அந்த ரகத்தை சேர்ந்தவ. தம்பி, உண்மையிலேயே இந்த வீட்டை விட்டு போக போறீங்களா? ஆமா, வேற என்ன செய்யறது? உங்க எஜமானிதான் கணவன் மனைவிங்கிற தெய்வீக உறவை இந்த கருதாசியால் வெற்றி போட்டாங்களே. நீங்க போயிட்டா அந்த பொண்ணோட கதி என்ன தம்பி? ஏன், பணம் இருக்கு, நிம்மதியா சுகமா ஜாலியா இருக்கலாமே. ராணியை சுத்தி தேடும் பாம்பும் ஊறிக்கிட்டு இருக்கு. நீங்க இல்லைன்னா அது என்ன பாடுபடுத்துமோ சொல்லவே முடியாது. அதனால வீட்டை விட்டு போகாதீங்க தம்பி, போகாதீங்க தம்பி. தைரியமா இருக்கு. நான் ராணியோட கணவன்கிறத நல்லா ஞாபகத்தை வச்சிருப்பேன். பத்துமா? வாங்க, நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எங்க ஓடுறீங்க? ஆமா, நேத்துக்கே ஒரு பீரோ வாங்கணும்னு சொன்னேன்ல, மறந்துட்டீங்களா? புதுசா வாங்கின படவை எங்க வைக்கிறது? கொண்டு போய் வட்டி கடையில வை. உடவை வாங்கின கடனுக்கு ஒன்னும் தவணையே கொடுக்கல. தவணை சொன்ன ஞாபகம் வருது. தவணை முறைய பல புது இடங்கள்ல புகுத்தணும்னு இன்னைக்கு 3 மணி நேரம் நியர்லி 3 hours ஒரு சோடா கூட குடிக்காம எங்க மாதர் சங்கத்துல பேசினேன். டீட்டெயிலா சொல்றேன், கேக்குறீங்களா? கேக்குறீங்களா? என்ன கேளுங்க. வரதட்சணையை தடுக்க சட்டம் இருக்கிறது. இருந்தாலும் மறைமுகமாக, அதாவது இல்லீகலா எல்லா பசங்களும் வாங்குறாங்க. பசங்க? எஸ், பசங்க. தாலி இல்லாமல் கூட கல்யாணம் நடக்கும். பட் வரதட்சணை இல்லாமல் ஒரு கல்யாணமாவது நடக்குமா? நடக்காது. பல ஆயிரம் ரூபாய்களை ஒரே சமயத்தில் கேட்பது தப்பு. அதையே கொஞ்சம் கொஞ்சமாக தவணை முறைகள் வசூல் பண்ணணும்னு ஒரு புது பாயிண்ட் எடுத்து விட்டே பாருங்க. ஆட்டே எங்க அப்பா ஒரே கிளாஸ். நீ கொஞ்சம் தவணை முறையில பேசக்கூடாதா? ஒரேடியா பேசுறீங்க. தேங்க்யூ. இன்னொரு பாயிண்ட் ஓடு, கொல்லு. என்ன? இந்த ஆம்பளைங்களுக்கு ஒரு புது பேரை கிரியேட் பண்ணிருக்கிறேன். நியூ நேம், மோஸ்ட் ஃபிட்டிங் நேம். பெண்களை பெண்டாட்டி என்று கூப்பிடும் ஆண் பிள்ளைகளே, உங்களை நாங்கள் ஏன் ஆண்டாட்டி என்று கூப்பிடக்கூடாது அப்படின்னு போட்ட ஒரு போடு. என்ன மாதிரி ஆம்பளைங்களை பொண்டாட்டின்னே கூப்பிடலாம். மெம்பர்ஸ் எல்லாம் அப்படியே மேடைக்கு ஜம்ப் பண்ணி வந்து என்ன கட்டி பிடிச்சு கிஸ் பண்ணிட்டாங்களே. எல்லாரும் பொம்பளைங்க தானே? நான்சென்ஸ். மாத சங்கம். இன்னொரு பாயிண்ட். ஐயோ, பாயிண்ட் பரமசிவம், நீ பொண்ணை பத்தியா இல்ல பாயிண்ட பத்தியா? இப்படி பாயிண்ட் பாயிண்டா போட்டு போர் அடிக்கிறாளே. ஓ மை காட். அரசியல் கூட்டம்னு 5 மணி நேரம் கால் கடுக்க நிக்கிறீங்க, கை கட்டி ரசிக்கிறீங்க. ஆனா ஏன் பேச போர்னு சொல்லிட்டீங்க. இல்ல, இருங்க, இன்னையில இருந்து 3 நாளைக்கு பட்டினி. நான் இல்ல, நீங்க. என்ன பட்டினி போட்டாலேன்னு யோசனையா? வாயை அடக்கிறதுக்கு என்ன வழி? கொலை. ஆமா, இவ்வளவு தீர்த்து கட்டினாதான் நான் நிம்மதியா வாழ முடியும். இந்த கொலைகேஸ்ல யாராலையும் ஒரு பாயிண்டை கண்டுபிடிக்க முடியாது. பாயிண்டே கொன்னாச்சு. ஆபாடி கொல்லவே. இல்ல, நான் கொலை செய்யல. இதை தூக்கிட்டு போக வந்த மாதிரி கரெக்டா 4 பேர் வந்திருக்கீங்களா சார்? இல்ல, நான் கொலை செய்யல. இல்ல. ஏன் இப்படி கத்துறீங்க? ஏதாவது கனவு கண்டீங்களா? இல்ல, இந்த உலகத்துக்கு ஒரு நல்ல காரியம் செய்யலாம்னு நினைச்சேன். எல்லாம் கரெக்டா பிளான் கூட பண்ணி வச்சுட்டேன். கடைசியில துணிச்சல் வரல. உங்களுக்கு எதுக்குதான் துணிச்சல் வந்தது? துணிச்சல் ஞாபகம் வருது. இன்னைக்கு மாதர் சங்கத்துல அந்த துணிச்சலை பத்தி அடிச்சே பாருங்க ஒரு பாயிண்ட். என்ன கணக்கு பிள்ளை?
கோர்ட்ல இருந்து நோட்டீஸ் வந்திருக்கமா? ஆமாமா, நீங்க கொடுக்க வேண்டிய பல லட்சம் ரூபாய் கடன்களுக்காக உங்க சொத்தையெல்லாம் ஏலம் போட சொல்லி உத்தரவா இருக்கமா? கடனா எனக்கா? ஆமாமா, இருக்கிற சொத்தையெல்லாம் வித்தா கூட தீராத கடன். ஏது? கூப்பிடுங்க மேனேஜர். மேனேஜர், மேனேஜர். என்னம்மா? என்ன மேனேஜர் இது? ஏதோ கடனா ஏலமா என்ன இதெல்லாம்? கணக்கு பிள்ளை கொஞ்சம் போறீங்களா? ஏது மேனேஜர் கடன்? வாங்குனது யார் வாங்குனது? உங்க பேரால நான் வாங்குனது. ஏன், எதுக்காக? சொல்றேன், சொல்ல வேண்டிய வேலை வந்தாச்சு. இனிமே நான் மறைக்க மாட்டேன். அன்னைக்கு ஒரு நாள் கடை வாங்கறதுக்காக சரமாரியா கையெடுத்து போட்டு தள்ளுனீங்களே, அந்த பேப்பர்களை எல்லாம் பயன்படுத்தி நான் ஏராளமா கடை வாங்கிருக்கேன். அந்த பணமெல்லாம் எங்க இருக்கு? எனக்கு சொந்தமா என்கிட்டயே இருக்குது. வெளிப்படையா பச்சையா சொல்ல போனா உன் ஏமாளித்தனத்தை பயன்படுத்தி நான் திருடிக்கிட்டேன். திருடிக்கிட்டியா? அது மட்டுமல்ல, இதோ பார் காதல் கடிதங்கள். கள்ளக்காதலனாகிய எனக்கு கவர்ச்சி கன்னியாகிய நீ எழுதிய ரகசிய லவ் லெட்டர். என்னது? நான் உனக்கு எழுதுறதா? இல்ல, உன் பேரால நானே எழுதிக்கிட்டேன். தம்பி தம்பி, சுத்தம் பண்ணாங்க. நான் இங்க இருக்கிற ராணி தெரிய வேண்டாம் உங்க எத்தனை சொல்றது. இந்த மேனேஜர் ரெக்கார்ட் எல்லாம் காட்டி ராணியை பயமுறுத்துறானே. ராணிவா? ராணியை யாராலும் பயப்படுத்த முடியாது, நீங்க பயப்படாம இருங்க. என்னைக்கு நீ என் கன்னத்தில் அடிச்சியோ அன்னைக்கே உன் இதயத்தை சம்மட்டியால அடிக்கணும், உடைச்சு நொறுக்கணும்னு முடிவு கட்டிட்டேன். அது மட்டுமல்ல, வெத்து காகிதத்துல நீ கையெழுத்து போட்டு கொடுத்தியே, அதுல அழகழகா ஆபாசத்தை கலந்து காமரச கடிதங்களை எழுதிக்கிட்டேன். கடிதத்தை படிக்கணும்னு துடிக்கிறியா? கேளு, மாதிரிக்கு ஒண்ணு நானே படிக்கிறேன். அன்புள்ள அத்தா, நம் காதலுக்கு தடையா கணவன்கிற பட்டத்தோட இருந்தானே வேலையா, அவன் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிட்டேன். மேனேஜர், என் இதய ராஜா, இன்ப ரோஜா, இரவு வாருங்கள், இன்பம் தாருங்கள். கேட்டீங்களா கேட்டீங்களா கேட்டீங்களா? இந்த அநியாயத்தை இந்த மேனேஜர். ராணி இந்த உலகத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. பேசாம இருங்க. ஏன் அலற? இன்னும் படிக்கிறேன், கேளு. அன்பே, ஆருயிரே, நேற்றிரவு மஞ்சத்திலே கொஞ்சியதை நினைத்தால் என் நெஞ்சமெல்லாம் இணைக்கிறது. எனக்கு சொர்க்கத்தை காட்டிய சுந்தர புருஷா. இந்த கடிதங்களை நான் என்ன செய்ய போறேன் தெரியுமா? இதுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கிற பத்திரிகைகளுக்கு கொடுப்பேன். மாளிகையிலே மர்மக்காதல், சீமான் விட்டு செல்வியின் காம களியாட்டம் அப்படின்னு பெரிய இடத்துல எழுதுவாங்க. பக்கத்திலேயே போட்டோவையும் அழகா போடுவாங்க. மேனேஜர், நீ திருடின பணத்தை எல்லாம் நீயே வச்சுக்க. ஆனா அந்த லெட்டர்களை மட்டும் என்கிட்ட கொடுத்து. கொடுக்கிறேன், உன் பணம் பூராவையும் கொடுக்கிறேன். ஆனா ஒரு நிபந்தனை. என்ன? எனக்கு நீ ஆசை நாயகியா இருக்கணும். என்ன சொன்ன? எப்படி ராணி? இனிமே உன் ஜம்போ தாயா, நாளைக்கு இந்த வீடு ஏறம் போகும். அதே சமயத்துல இந்த காதல் கடிதங்கள் காத்துல பறக்கும். காதல் லீலைகளை கேட்டு பூ சிரிக்கும், காரி துப்பும், உன்னை தெரு தெருவா விரட்டும். என்ன காப்பாத்த யாருமே இல்லையா? எனக்கா பேச யாருமே இல்லையா? இல்ல, கணவன் ஒருத்தன் இருந்தான், அவனை நீ விரட்டிட்ட. இப்போ நீ ஒரு அனாத. அனாத. போ, வெளிய போ, என் எதுல நிக்காத. போ. போறேன், நானா கண்யட்டுமேங்கிறதுக்காக விட்டுட்டு போறேன். நீயா சொல்லி அனுப்பு, நான் வர்றேன். ஐயோ, இருங்க, இப்ப வரேன். குடும்பம்ங்கிறது கூட்டல் கழித்தல்ல காய்க தீக்கிறதுக்கு. அது ஒரு கோயில். ஆமா, அதை இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க எங்க இருக்கீங்க? வணக்கம் சார். ஐயா, சாரி, நீங்களா? நானே தான்.
உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் சரிங்களா? முக்கியமான விஷயமா என்ன? எங்க? ஏன் ஏன் ஏன்? ஏன் சார் இப்படி பயப்படுறீங்க? பயமா? எனக்கு ஒன்றும் பயம் இல்லை. குமார் போவோம் வாங்க. மிஸ்டர் இந்த பக்கம். ஏண்டா ராணி உனக்கு லவ் லெட்டர் இருந்தா கைது வச்சிருக்கியா? என்ன திமிர்தான். என்ன மன்னிக்க மாட்டீங்களா? என்ன மன்னிக்கவே மாட்டீங்களா? ராணி, அகங்காரமோ ஆணவமோ உன்னை எவ்வளவு பாதாளத்துல தள்ளிடுச்சு பாத்தியா? நல்ல கணவர் கிடைச்சும் அவரை வீட்டை விட்டே விரட்டின. இனி அவர் முகத்துல நீ எப்படி முழிப்ப? எப்படி முழிப்ப? ராணிய மனைவியும் தெரியுமில்ல? இனிமே இப்ப செய்ய மாட்டீங்களா? இனிமே செய்ய மாட்டேன். ஏய் ராணி, நீ பெருசா மதிக்கிறியே, அந்த பணமும் சொத்தும் உன்னை காப்பாத்த முடியல, உன் மானத்தை மீட்க முடியல. பாத்தியாடி நான் என்ன செய்வேன்? நான் என்ன செய்வேன்? ஓ, உன்னை போன்ற அகங்காரிகளுக்கு தற்கொலைதான் முடிவு. ஏண்டா ராணி உனக்கு ஆசனாய்க்கா இருக்கணும்ல? அப்படி தற்கொலைதான் முடிவு. தற்கொலைதான் முடிவு. தற்கொலைதான் முடிவு. தற்கொலைதான் முடிவு. ஆமா, தற்கொலைதான் முடிவு. ராணிய தேர்தலா அலையப்பன்னு சொன்னீங்கல்ல, போகலையே. இந்த கோலத்தோட நான் எப்படி வெளியில போவேன்? தேர்தலா எப்படி அலையாது? வா போ. தம்பி தம்பி, ராணியம்மா காலத்துக்கு எங்க வேகமா போறாங்க. கண்ணே முடிச்சு பாக்கலையே, எனக்கு என்னமோ பயமா இருக்குங்க. பயப்படாதீங்கம்மா, எந்த விதமான ஆபத்தும் இல்லை, வெறும் அதிர்ச்சி தான். நான் அப்புறமா வந்து பாக்குறேம்மா. சரி. ஏன் தம்பி கண்ணு முடிச்சதும் கேட்டா? நான் தான் கொண்டாந்தேன்னு சொல்லாங்க, யாரோ காப்பாத்தான்னு சொல்லுங்க. ஏப்பா அப்படி சொல்லணும்? உங்ககிட்டதான் என் கதையெல்லாம் சொல்லிருக்கேன். இப்ப ராணிக்கு எதுவுமே தெரிய வேண்டாம். குணமானதும் நான் சொன்னபடி தெரியும். ஜாக்கிரதையா பாத்துக்கிறேன். என்னமா வேலையா? உங்களை பத்தி நாங்க கூட தப்பா நினைச்சிட்டோம். நல்ல வேலை நீங்களும் நிரபராதின்னு தெரிஞ்சு போச்சு. இனிமே கல்யாணத்துக்கு எந்த வித தடையும் இல்ல, சீக்கிரத்துல முடிச்சிடுவோம். பரவாயில்ல பரவாயில்ல. தங்கச்சி தங்கச்சி இங்க வா, உனக்கு நல்ல காலம் வந்தாச்சு. நீங்களா? சௌக்கியமா இருக்கீங்களா? குழந்தை நல்லா இருக்கா? நல்லா இருக்குங்க. ஏண்டா ஏற்கனவே பொண்ணை பாத்திருக்கிய, பிறகு எதுக்கு பொண்ணை பார்க்கணும்னு என்ன தொந்தரவு பண்ண? ஏப்பா இவங்களா கல்யாணம் பொண்ணு? ஆமா ஆமா, இதுதான் என் தங்கச்சி. அப்பா, நீங்க ஏமாந்துட்டீங்க. இந்த அம்மா ஒரு குழந்தைக்கு தாய். ஏய், என்னடா சொல்ற? ஆமாப்பா, இந்த அம்மாவையும் இவங்க குழந்தையும் நான் ஏற்கனவே பார்த்திருக்கிறேன்.
ஓ, அத சொல்றீங்களா? ஏன் மாப்பிள்ள, அருவாள் வச்சிருக்க அத்தனை பேரும் கொலையாளங்களா? ஆமாண்டா, வாழ போற பொண்ணு மேல இப்படி அபாண்டமா பழி சுமத்தக்கூடாது. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கப்பா. ஒரு நாள் இவங்க மயக்கமா விழுந்து கிடந்தாங்க. நான் போய் உதவி செஞ்சேன். இந்த குழந்தை யாருதுன்னு கேட்டேன். ஏழைகளுக்குத்தான் ஆண்டவன் குழந்தையை கொடுக்குறான்னு சொன்னாங்க. அப்படி சொன்னாங்களா இல்லையான்னு நீங்களே கேளுங்கப்பா. அண்ணே, நான் சொன்னதெல்லாம் உண்மைதான். ஆனா அந்த அர்த்தத்துல நான் சொல்லவே இல்லைண்ணே. அப்படின்னா குழந்தையோட அப்பா யாரு, அம்மா யாருன்னு கேளுங்கப்பா. அது தெரிஞ்சிருந்தா தான் நாங்க ஏற்கனவே சொல்லியிருப்போமே. வேலையா, உங்க தங்கச்சியை நீங்க நம்பலாம், நானும் நம்பலாம். ஆனா உலகம் நம்பணுமே. என்னமோ நமக்குள்ள கொடுத்து வச்சது அவ்வளவுதான். ஏய், புறப்படுற. உன்னால எனக்கு ஏற்பட்ட இந்த கதிக்கு நான் தாண்டா அழுது அழுது சாகணும். பாம்பு கிட்ட இருந்து உன்னை காப்பாத்துரு. இந்த பழியில இருந்து என்ன காப்பாத்திக்க முடியலையே. நிறுத்து. தங்கச்சி, நீ செய்த பாவத்துக்கு அந்த குழந்தையும் திட்டுற. நீயுமா சந்தேகப்பட வேண்டாண்டே. வேண்டாம், அதை மட்டும் என்னால தாங்க முடியாதுன்னு. அட பைத்தியமே, நான் பாவம் சொன்னது ஒண்ணே இல்ல. ஒரு உயிரை காப்பாத்துறத கூட இந்த உலகம் பாவம் நினைக்கிறது பார்த்தியான்னு சொன்னேன். இதுக்காக நான் உதவி செய்யாம இருக்க முடியுமா? அண்ணே, நீ என்ன சந்தேகப்படலையே, அதே எனக்கு போதும். இந்த குழந்தைக்கு தாய் நீயே சொல்லு, நான் நம்புவேனா? நீ ஏன் தங்கச்சிமா, கொண்டா இப்படி அப்பா அழாத. ஏய், நீ என்னமா அழுதுட்டு இருக்க? இங்க என்னென்ன கூத்து நடக்குது பாத்தியா? ஆமா, ஏய், உங்க அப்பா அம்மா யாரா? சொல்றா கண்ணு, தெரியாதா? ஏய், நானே கண்டுபிடிக்கிறேன் பாரு. இப்படி வெளியே தெருவை வந்து 10 பேரை பார்க்க கொள்ள இருந்தா உன் கவலை கொஞ்சம் குறையுமென்னு தான் உன்னை இங்க அழைச்சிட்டு வந்தேன். இப்படி உட்காந்துரு, நான் வேலைக்கு போயிட்டு வந்துடுறேன். வரட்டுமா? என்ன நடந்தது? ஒண்ணுமில்ல, அந்த மெஷின் சுத்திட்டு இருக்காரு. அவர் யாருமா? யார கேக்குற? அதுவா, வேலையா? ஆமா, அவரை பத்தி நீ ஏன் கேக்குற? அவர் ஏம்மா இந்த வேலை செய்யறாரு? ஏம்மா, சமீபத்துல அவர் பெரிய சொத்துக்கு அதிபதி ஆகல? சொத்தா? அவருக்கு ஏதும்மா சொத்து? என்ன போல ஏழை ஜனங்க தான் சொத்து. ஆனா நல்லா படிச்ச பிள்ளமா. ஆமா, நீ ஏன் வெயில நிக்கிற? அவரே நிக்கிறாருமா. என்ன சொன்ன? ஒண்ணும் இல்லையே. சரி சரி, உக்காரு, இத வந்துடுறேன். நான் கல்யாணி அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன். உட்காரு. ஆமா, இந்த குழந்தை இது ஒரு அநாத குழந்தை. அதை எடுத்து நாங்க வளர்க்கிறோம். எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. எங்க அண்ணனுக்கு இந்த குழந்தைன்னா ரொம்ப உயிர். என்னன்னு? அதாவது காரும் ரயிலும் மோதிச்சான். ஒரு பெண்ணு காரும் ரயிலும் மோதல். சீமான் சிதம்பரத்தின் ஒரே மகள் ராணியின் பரிதாப மரணம். ஊர்கோடியிலே இருக்கும் ரயில் பாதையில் இந்த பயங்கர விபத்து நடந்தது. கார் பாதையை கடந்து செல்லும் போது வேகமாக வந்த ரயில் அதன் மேல் மோதியது. உடனே கார் வெகு தூரம் உழுந்து தீப்பிடித்தது.
காலில் வந்து கொண்டிருந்த ராணி தீயில் கருகி மரணமடைந்தாள். உடல் அடையாளம் தெரியாதவாறு எரிந்து சாம்பலாகிவிட்டது. ஐயோ பாவம், யாருன்னு அந்த ராணி? ஐயா பாமாவது, அந்த ராணியை போல பொண்ணு இந்த உலகத்தை பிறக்கவே கூடாது. ஏன்னு? என்ன கேள்வி கேட்க? அர்த்தம் இல்லாம முட்டாத்தனமா ஏதோ லட்சம் சொல்லிட்டு இப்ப அநியாயமா அழிஞ்சு போச்சு. அவளுக்கு வேண்டியதான் அது. இவ்வளவு கோபமா பேசுறீங்க, அவளை நீ பாத்திருக்கியா? பாத்துருக்கேன். நல்ல வேலை இன்னொரு தடவை பார்க்கல. பார்த்துருந்தேன், ஒண்ணு அவளை கொண்டு இருப்பேன், இல்ல நான் செத்து இருப்பேன். ஐயோ, சரி சாப்பாடு போடு. அம்மா இது யாரு? இவங்க நம்ம கல்யாணி அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஓஹோ. வாங்க, சும்மா வாங்க, எங்க அண்ணன் தான். ஆமா, இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஏமா, இவங்க பேர் என்ன? சும்மா சொல்லுங்க. என் பேரு கண்ணம்மா. கண்ணம்மா? ஏன் தயத்தி, அதுக்குள்ளே உங்களை கண்டுபிடிச்சிட்டேன். என்னம்மா நீ இங்கே இருக்க? வாங்க பெரியம்மா, வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். பரவாயில்லம்மா, நான் கூட சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். வாங்க சாப்பிடலாம். ஏங்க, இந்த பொண்ணு ரொம்ப நல்லா இருக்குல்ல? சாப்பிடுமா, சாப்பிடு. அம்மா, என்னையும் இந்த வேலையில சேர்த்து விடுங்கம்மா. ஏம்மா? இனிமேலும் உங்ககிட்ட மறைக்க விரும்பலம்மா. அவர் சொல்லுமா. அவர்தான் என் கணவர். அப்படியா? இவ்வளவு நல்ல புள்ள உனக்கு கணவனா கிடைச்சும் நீ ஏம்மா தற்கொலை பண்ணிக்க போன? அதாம்மா நான் செஞ்ச பெரிய தப்பு. நான் செத்திருந்தா என் துன்பங்கள்ல இருந்து விடுதலை கிடைச்சிருக்கும். ஆனா நான் செஞ்ச பாவங்களுக்கு பரிகாரம் தேடுற சந்தர்ப்பமே எனக்கு கிடைச்சிருக்காது. சரி வாமா போகலாம். வேண்டாம்மா, நான் யாருன்னு அவருக்கு தெரிய வேண்டாம். ஏமா தெரிய வேண்டாங்கிற? நான் செத்துட்டுதான் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அப்படித்தான் பேப்பர்லயும் போட்டிருக்காங்க. ஆமா, இப்ப உங்ககிட்ட பேசினாரே, அப்ப கூடவா நீ யாருங்கிறத புரிஞ்சுக்கல? எப்படிமா புரிஞ்சுக்க முடியும்? ஆனா பெண்ணான்னு புரிஞ்சுக்க முடியாதபடி கண்ட உடலை நடமாடிக்கிட்டு இருந்தேன். இந்த மாதிரி உடலை வருவேன் அவரால கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாது. ஆனா அவர் கூட சந்தேகப்பட்டு கேட்டார், உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு. நான் தான் என் பேரை மாத்தி கண்ணம்மான்னு சொல்லிட்டேன். அவரும் நம்பிட்டார். இப்பதான் நம்பிட்டாரு. என்னைக்காவது உண்மை தெரிஞ்சுட்டா? தெரியற வரைக்கும் நான் அவர் கூடவே இருக்கேன். அவருக்கு பணிவிடை செய்யறேன். என் கண்ணீரால அவர் பாதங்களை கழுவுறேன். கண்ணம்மாவா இருந்து அவரை கணவரை அடைய முயற்சி செய்யறேன். இப்படி எத்தனை நாளைக்குத்தான் வேற பேரோட வாழ்றதும்மா? நான் பழைய ராணிதான் அவருக்கு தெரியற காலத்துல என்ன மன்னிச்சு நீதான் என் மனைவின்னு சொன்னா சரி. இல்லன்னா சாகவா வழி இல்ல. நிச்சயமா உனக்கு அந்த நிலைமை வராதும்மா. இன்னைக்கே உன்னை வேலையில் சேர்த்துடுறேன். சாப்பிடுமா, சாப்பிடு. இன்னைக்கே உன்னை வேலையில் சேர்த்துடுறேன். சாப்பிடுமா, சாப்பிடு. மூச்சு விடணும். முள்ளமா முள்ளமா. போதும் போதும், காதை சூடா போட்டுருக்கு. இப்ப உங்க தாயார் உடம்பு இழைக்கணும். தாயார் இல்ல சார், சம்சாரம் சார். சாரி, உங்க சம்சாரத்து உடம்பு இழைக்கணும். ஆமா சார். அவ்வளவுதானே? இந்த மாத்திரைய தினம் 5 வேளை சாப்பிடுறேன் சார். இல்லம்மா, தினம் 5 வேளை கீழே கொட்டி நீங்க அதை 5 நிமிஷத்துக்குள்ள குனிஞ்சு குனிஞ்சு பொறுக்கணும். பொறுக்குறீங்களா? அட பொறுக்கிறேன்னு சொல்லுங்கம்மா. பொறுக்குறேங்க. அப்படி 48 நாள் பொறுக்குனா நிச்சயமா உங்க உடம்பு இழைக்கும். அண்டர்ஸ்டாண்ட்? புரியுது. இந்தாங்க, நீங்களே வாங்கிக்கங்க. போயிட்டு வாங்க. பாருங்க. டாக்டர் டாக்டர் டாக்டர், நீங்க எவ்வளவோ சொன்னீங்க, நான் கேட்கல. தேன்மொழி பேச்ச என்னால தாங்க முடியல. ஓயாம பேசிக்கிட்டே இருக்கிறா டாக்டர். ஓயாத பேச்சா? அவங்களையும் வக்கீலாக்கிடுங்களேன். ஜட்ஜுக்கு பைத்திய முடிச்சிடும். டாக்டர், அவ பேச்சு நிக்கலன்னா அவளை நான் கொலை பண்ணி விடுவேன். முடியுமா? முடியலன்னா உங்களை கொலை பண்ணி விடுவேன். டாக்டர், அவளை எப்படியாவது மறுபடியும் ஊமையாக்கிடுங்க டாக்டர். அது முடியாது. உங்க சம்சாரம் பேசுறது உங்க காதல விழாம இருக்கணும்னா உங்களை வேணும்னா சவுடாக்கிறேனே. அது சவுடாக்கிறீங்களா டாக்டர்? சும்மா சொல்லக்கூடாது. உங்களை மாதிரி நல்ல டாக்டர் கிடைக்கவே மாட்டாங்க. உங்களால முடிஞ்சது செய்யுங்க. காது வச்சா அப்படி காரியத்தை நான் முடிக்கிறேன். கமான். எழுந்துருங்க. இனிமே உங்க காது கேட்காது, முழு செவிடு. என்ன சொல்றீங்க? என்னவா அதாகப்பட்டது, உங்க சம்சாரம் பேசுறது இனிமே உங்க காதுல விழுகாது. என்ன டாக்டர் நீங்க எதுக்காக என் காலில் வந்து விழ போறீங்க? வேண்டியதுதான்.
ஈஸ எடுங்க உறக்க பேசுங்க பணம் கொடுங்க உறக்க பேசுங்க சொன்னா இல்லையா இந்த காதுல விட செவிடா தொண்டை கட்டி இருக்கு அதாவது காசு கொடுங்க காசு 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 கொடுக்க போறீங்களா காசிக்கு போறீங்களா போயிட்டு வாங்க காசிக்கே போங்க இந்த மாதிரி 4 கேஸ் வந்தா காசி என்ன திருப்பதிக்கே போக வேண்டியதான் கால தொடாதீங்க ஏன் நீங்க ஏன் கால தொடராவது ஆபத்து பாவம்ல பேசாம அம்மா இந்த வேலைக்கு புதுசா உன்னை பார்த்தா பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு மாதிரி இருக்கணும். ஐயோ அப்படியெல்லாம் ஒண்ணுமில்லைங்க நீங்களும் நானும் ஒண்ணுதான் எப்படி சொல்றேன் அதாவது நானும் உங்களை மாதிரி ஏழைன்னு சொல்றேன் நீங்க என்ன சொன்னாலும் உன் முகத்துல அந்த பணக்கார இருக்கல அப்படியே தர மாதிரி தான் அதான் பொண்ணா போச்சுமா ஆமா இந்த வேலை செய்யறது ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல கஷ்டமா இருந்தாலும் மனசுக்கு நிம்மதியா இருக்குங்க அப்போ நான் உன் சொல்ல கேட்கறியா நீங்க என்ன சொன்னாலும் கேட்கிறேன் இந்த செருப்பை உன் கால மாட்டி இருக்கும் ஐயோ வேண்டாங்க அப்புறம் நீங்க என்ன செய்வீங்க நான் எப்படியும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் நீங்க மட்டும் வெயில நடக்கலாமா எனக்கு பழகி போச்சு நீ போட்டுக்க நான் மாட்டேன் போக மாட்டியா தெரியுமே நான் சொன்னா நீ கேட்க மாட்டேன்னு தெரியுமே இல்லைங்க சத்தியமா நீங்க சொன்னபடியே கேட்கிறேன் போட்டுக்க என்னது செருப்பு பெருசு என்ன பண்றது பாத்துக்கோங்க பார்த்து முள்ளமா